நம்ம அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ராதிகா மூலியமாக சண்முகத்துக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. சௌந்தர்யா வந்து ஏற்கனவே லவ் பண்ண விஷயம், அந்த பையன் மூலியமாக சௌந்தர்யா கர்ப்பமான விஷயம்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரிய வருது. கதிரும் தினமும் பேசுகிற வீடியோவை ராதிகா கொண்டு வந்து சண்முகத்துக்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து சண்முகம் ரொம்பவே ஷாக் ஆகி சௌந்தர்யா கிட்ட போய் கேட்குறாங்க. சௌந்தர்யா பார்த்திங்க அப்படின்னா எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சண்முகம் பார்த்திங்க அப்படின்னா போய் கோவிலில் போய் என்னென்னு தனத்தையும் வந்து கதிரை கேள்வி கேட்கறதுக்காக போகிறாங்க. தனத்தோட தாலி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு தனம் கழுத்தில் புதுசாக கதிர் வந்து தாலி கட்ட போகிறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக சண்முகம் வந்து அவங்க 2 பேரையும் வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி உங்கள் 2 பேரும் எவ்வளோ நம்பினேன், இப்படி வந்து என்னை ஏமாத்திருக்கீங்க, இப்படி வந்து சௌந்தர்யா வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் என்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யாவும் எல்லாம் முன்னாடியும் கோவிலில் வச்சு திட்டுறாரு. உனக்கு இனிஷியலுக்கு ஒரு ஆள் வேணும், குடும்ப நடத்த ஒரு ஆள் வேணுமான்னு சொல்லிட்டு மோசமாக திட்டும் போது தினம் தான் சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் சண்முகம், சௌந்தர்யா மேலே ஒரு தப்பும் இல்லை, மயக்க மருந்து கொடுத்து தான் சௌந்தர்யாவை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகி வச்சுருக்காங்க, நடந்தது எதுவுமே அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டாக தனம் பேசுகிறாங்க. இதுக்கப்புறமாவது சண்முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.